பலமாக இருந்ததால் 2வது இடத்துக்கு வந்தது. இப்போ இந்த மாதிரி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை இந்த வாட்டி அமைச்சிருந்தாங்கன்னா அது நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான குறைந்தபட்சம் ஒரு 10-15 தொகுதிகளில் கடுமையான போட்டியை கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த தடவை அவர்கள் பிரிந்து போட்டி போடுவதால் இது திமுக அணிக்கு மேலும் சாதகமாக போய்விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். அடுத்ததாக கோபாலபுரம் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்ப இந்த கூட்டணி ஒப்பந்தம் சம்பந்தமா ஏதாவது நிபந்தனைகள் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? 2019 பாட்டாளி மக்கள் கட்சி கையெழுத்திட்டப்ப ஒரு மிக முக்கியமான 7 நிபந்தனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி முன் வச்சது. அந்த ஒப்பந்தத்திலேயே பட்டியலிடப்பட்டது. இந்த காரணத்திற்காக தான் 7 விடுதலை தொடங்கி பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டது. அதுல ஒரு சில ஏற்கப்பட்டது. இப்ப 10.5 ரிசர்வேஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. இப்ப பாஜக கிட்ட என்ன கோரிக்கையை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு? இந்த டீல் அப்படின்றது மாநிலத்திற்கு எந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? கோகுல், நீங்க இணைப்பில் இருக்கீங்க. கடந்த 2019 அதிமுக பாமக இருக்கிறது. தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் மற்றும் அப்போது நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக அதிமுக பாமக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த 7+1 என்ற தொகுதி உடன்பாடின் போது இந்த உடன்பாடு ஏன் ஏற்படுகிறது, என்ன காரணத்திற்காக நாங்கள் இருவரும் கைகோர்க்கிறோம் என்ற சில நிபந்தனைகள் அப்போதுக்கு அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்தன. இன்று இந்த பாஜக பாமக இடையே ஒப்பந்தம் என்பது கூட்டணி தொகுதி உடன்பாடு மீண்டும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது பாமக என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க? 2019 சில டிமாண்ட்ஸ் வச்சாங்க. இப்ப அந்த மாதிரி பாஜக கிட்ட வைக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கான ஸ்பேசஸ் இருக்கா? நிச்சயமாக தேவப்பிரி, நேற்றைய தினம் பாஜக கூட்டணிக்கு ஏன் பாமக செல்கிறது என்ற நிர்வாகிகளிடம் நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார். குறிப்பாக நான் எந்த ஒரு நிபந்தனையும் பாஜகவிற்கு வைக்கவில்லை எனவும், குறிப்பாக மத்திய அமைச்சர் பதவியை கேட்பதாக நிபந்தனைகள் வைத்திருப்பதாகலாம் பல்வேறு கருத்துக்கள் யூகங்களின் அடிப்படையில் வதந்திகளாக பரப்பப்பட்டு வந்ததாகவும், ஆனால் அதுபோன்ற எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என்ற ஒரு கருத்தை நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு ஒரு மாற்று அணியை அமைக்க வேண்டும், அதற்கு ஒரு ஏற்பாடாக தான் இந்த கூட்டணி பாஜக கூட்டணி என்பதை தேர்வு செய்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வேறு எந்த ஒரு நிபந்தனையும் வைக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு பல்வேறு நிபந்தனைகளோடு கூட்டணி அமைத்த பாமக இன்றைய தினம் எந்தவித ஒரு நிபந்தனை இல்லை என்ற கருத்தை நிர்வாகிகளிடம் பேசியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 7:30 மணிக்கு இந்த கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. தற்பொழுது தலைவர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் அவருடைய இல்லத்திலேயே காலை விருந்தளிக்கக்கூடிய உபசரிப்பு நடைபெறுகிறது. 7:30 மணிக்கு மேல் நல்ல நேரத்தில் இந்த கூட்டணியானது ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. பாஜகவுடைய பல நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த கூட்டணி ஒப்பந்தத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்க்கிறோம். குறிப்பாக இதில் 3வது அணி என்பது பல தொகுதிகளில் ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை தற்பொழுது தேர்தல் களத்தில் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களில் தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, ஆரணி, அரக்கோணம், வேலூர் உள்ளிட்ட பல தொகுதிகளில் இப்ப ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கி இருக்கிறது. 3 அணிகளுக்குமே இந்த போட்டி என்பது தேர்தல் களத்தில் ஒரு கடுமையாக இருக்கும் என்றுதான் கணிக்கப்படுகிறது. குறிப்பாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பார்த்தோம் என்றால், வேலூர் தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்ட ஏசி சண்முகம் மற்றும் கதிரானந்துக்கு இடையே ஒரு கடுமையான போட்டி நிலவியது. தற்பொழுது பாஜக சார்பில் ஏசி சண்முகம் இந்த முறை களமிறங்கிறார். ஏசி சண்முகத்துக்கு ஆதரவாக பாமகவும் இந்த முறை அந்த கூட்டணியில் இணைந்திருப்பதால் அந்த தொகுதி ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கிறது. இதுபோன்று ஒவ்வொரு தொகுதியையும் பார்த்தால் பாமக பாஜக இணைந்திருப்பதால் தேர்தல் களத்தில் 3வது அணி என்பது ஒரு கடுமையான போட்டி அளிக்கக்கூடிய அணியாக முதல் 2வது 3வது இடம் யார் பெறுவார்கள் என்ற ஒரு போட்டி தேர்தல் களத்தில் உருவாகி இருக்கிறது. அடுத்த
அடுத்த கட்டமாக சில கட்சிகளை இணைக்கக்கூடிய முயற்சியில் இறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிகவோடு ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையை பாஜக நடத்தி வருவதாக ஒரு தகவல் வெளியாகி வருகிறது. இன்னும் அடுத்த ஓரிரு நாட்களில் அது குறித்து ஒரு முடிவும் எட்டப்படும் என்று தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக 7:30 மணிக்கு மேல் இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டணியில இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜகவிற்கு அடுத்த பெரிய கட்சியாக பாமக உருவாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையில கூட்டணி தொடர்ந்து பேசலாம்.